கூகுள் வந்து ஒரு பார்ட்டி சாங். ஒரு பார்ட்டியில் வந்து ஹீரோ வந்து மிலிட்ரியிலேருந்து வந்து ஒரு பர்சன், ஒரு பாய். ஹீரோயின் வந்து இங்கே லோக்கலாக இங்கே இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் வந்து இப்போ தான் அவங்க ஸ்டார்ட் ஆகுது அவங்க ரிலேஷன்ஷிப். பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்டு அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க கேஷுவலாக ரொம்ப ரெகுலராக இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இவர் வந்து பயங்கர ஒரு சூப்பர் ஹீரோ, இவங்க மாதிரி ஒரு பேரழகி உலகத்தில் இல்லை, இவங்க தான் பெஸ்ட்டு, எனக்கு இதோட பெஸ்ட்டு பேர் கிடையாது அப்படின்னா ஒரு பொய் சொல்லி பண்ணாமல் ஒரு யதார்த்தமாக பண்ணலாம். யதார்த்தமாக பண்ணும்போது யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப விரும்புறது ஃபன். ஒரு ஃபன் ஓரியன்டாக ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது? அது ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங். பேசிக்கலி இந்த படத்தில் கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் சாங்கிறது இதுதான். ஹீரோவோட கேரக்டர் இதுதான், ஹீரோயினோட கேரக்டர் இதுதான் அப்படின்றத வந்து ரொம்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் வந்து இது பண்ணேன். ஸோ மீட் மை பாய் ஃப்ரெண்ட் தான் ஃபஸ்ட்டு பிடிச்சேன். அதான் அப்படி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மீட் மை பாய் ஃப்ரெண்ட், மீட் மை கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஹூக் லைனாக வச்சுக்கிட்டு அந்த சாங் வந்து கூகுள் பண்ணி பார்த்தேன், உலகத்தில் இவன் போல ஒரு கிறுக்கனும் பிறந்ததில்லை. யாஹூ பண்ணி பார்த்தேன், இவனை போல எந்த கிரகத்திலும் ஒருத்தனும் கிடைக்கவில்லைன்ற மாதிரி அந்த ஹீரோயின் பாட ஆரம்பிப்பாங்க. அவங்க ஏன் வந்து அவனை கிறுக்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க, ஏன் அவன் ஒரு எக்ஸென்ட்ரிக்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் அப்புறம் வரும். டேட்டிங்க்கு என்னை கூட்டி போக சொன்னால் அவன் வந்து வாட்சை பார்த்துட்டு ஓகே சொல்கிறான். அதே மாதிரி என்னை வந்து ஷாப்பிங் கூட்டிகிட்டு போக சொன்னால் என்னை eBay.comக்கு லாகின் பண்ணி விட்டுறான். மூவிக்கு கூப்பிட்டு போக சொன்னால் யூடியூப் போட்டு விட்டு பாப்கார்ன் கையில் தந்துடுறான். ஸோ இவன் வந்து பாவமாக நிற்கிறான், நான் ஊரிய விற்கிறான், இது மாதிரி ஒருத்தன் தான் கேரக்டர் தான், இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் பாருங்கன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அதுக்கு ஹீரோ வந்து கவுண்டர், அவர் வந்து திருப்பி ஆமாம் ஹீரோ விஜய் வந்து அதுக்கு கவுண்டர் கொடுக்குறாரு. அவர் வந்து பண்ணும்போது ஏன் வந்து இவங்க இப்படி லிஸ்ட் பண்ணுறதுலாம் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்றதுக்கான ரீசன் அவர் சொல்லும்போது, டேட்டிங்காக டின்னர் போனால் ஸ்டார்டர் நான் தானே, என்ன தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஷாப்பிங்க்கு கூப்பிட்டு போனால் ட்ராலி நான் தான், என் மேலே தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் தான் தள்ளிட்டு வரணும். மூவி போனால் சோக சீனில் கர்ச்சிஃப் நான் தான். ஸோ இவங்க பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்காங்க, ஆனால் ஆள் கேரக்டர் டோட்டலி டிஃப்ரெண்ட்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாங்குள்ளே போகும். ஃபுல்லாக சாங்குள்ளே போனோடனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு திட்டுற மாதிரி திட்டிட்டு ரெண்டுமே கலந்த மாதிரி அவங்கள ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்டைல் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்டுக்கொள்ள மாட்டானே, என் ஸ்டேட்டஸ் மாற்ற சொல்லி என்னை தொல்லை செய்ய மாட்டானே, கிட்ட வந்து நான் பேசும்போதோ ட்விட்டருக்குள்ள மூழ்கிடுவான், எச்சின ஸ்வீட்டாக கன்னத்தில் தந்தா நச்சின ட்வீட்டாக போட்டுடுவான், ரொமான்ஸ் கொஞ்சம் த்ரில்லர் கொஞ்சம் காத்தில் பஞ்சாய் நெஞ்சம்னு அவங்க பாடுவாங்க. இவங்க பாடின உடனே இவரோட ரிப்ளை வந்து, அவள் செல்ஃபோன் 2லும் கால் இருக்கும், பேக்கப் பாய் ஃப்ரெண்ட்ஸ் 4 இருக்கும், நெஞ்சில் ஜெலசியை விதைச்சிடுவா, என் வயிற்றுக்கு ஜெலசில் கொடுத்துடுவா, பொண்ணுங்க நம்பரை ஃபோனில் பார்த்தா சத்தம் இல்லாமல் தூக்கிடுவா, ஓரக்கண்ணால் சைட் அடித்தாலும் நோக்கு வர்மத்தில் தாக்கிடுவா, அழவா குடிப்பா அழகா வெடிப்பா இதய துடிப்பா மீட் மை கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இந்த ஒரு ஃபன், அந்த விஜய் அவங்க காஜல் அவங்களோட கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஃபன் வந்து ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடிருந்தார் விஜய். அவர் வந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் பாடும்போது செம ஃபுல் எனர்ஜியில் இருந்தார், ஃபுல்லாக ஜம்ப் பண்ணிக்கிட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு பாடினார். அதோட அந்த மேக்கிங் பண்ணியிருக்காங்க, அவருக்கு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல்லாக ஆண்ட்ரியாவும் அதே மாதிரி அவங்களோட வாய்ஸில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷ் எலிமெண்ட் இருந்துச்சு. ஸோ ஹாரிஸ் சார் ரொம்ப அழகான ஒரு செலெக்ஷன் இந்த சாங்க்கு. ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷ், அதே சமயத்தில் அவர் விஜய் சார் பாடினது வந்து ஒரு நல்ல ஹைலைட் ஆகிடுச்சு. அதனால் இந்த சாங் ஒரு பெரிய ஹிட் ஆனதுக்கு ரீசன் வந்து கண்டிப்பாக இந்த மியூசிக் அண்ட் இவங்க 2 பேரோட சிங்கிங்.